அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இந்த டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி மெயின், அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதில் இந்த அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, கட் ஆஃப் டீட்டெயில் எப்படி இருக்கும், அண்டு எவ்வளோ ரேங்கிங் பொசிஷனில் கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க, கவுன்சிலிங் எப்படி இருக்கும், காலேஜஸ் டீட்டெயில் பற்றின என்ன, கோர்ஸ்லாம் எங்கே இருக்குது, வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி இந்த டிஎன்ஏயுவில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் வேளாண்மை கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நம்ம வீடியோவில் வந்துட்டுருக்கு. இது போல் தொடர்ந்து வரோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நிறையா கொடுத்துருக்குறேன். இந்த தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் டிஎன்ஏயுவில் என்ன நடந்துகிட்ருக்கு, கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன், காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், கோர்சஸ்ஸு, அங்கே உள்ள ஹேப்பனிங்ஸும், காலேஜை தவிர வேறு என்ன நடக்குது அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் டிஎன்ஏயு அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தேங்க்யூ. ஸோ டிஎன்ஏயு அண்ணாமலை யூனிவர்சிட்டி லேட்டஸ்ட்டு அப்டேட்டு, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீட்டு வேக்கன்சி தாங்க ரொம்ப முக்கியம். நேற்றுக்கு 7.5% கேட்டகரிக்கான கவுன்சிலிங் செகண்ட் பேஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன அப்டேட்டட் ஸ்டேட்டஸு ப்ளஸ் அந்த வொக்கேஷ்னல் அண்ட் அகாடமிக் மூணுக்குமே ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க லேட்டஸ்ட்டு வேக்கன்சி ஸ்டேட்டஸ். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். 3 கேட்டகரி இருக்குது. அகாடமிக் 7.5%, வொக்கேஷ்னல் ஜெனரல் அண்ட் அகாடமிக் ஜெனரல். அகாடமிக் ஜெனரல் 7.5% நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அது என்னன்றதை நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முந்தின நாள் இருந்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாம் சீட்டெல்லாம் நிறைய ஃபில் ஆகிருக்கு. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, அந்த ஏசிஆர் கோயம்புத்தூர் கம்ப்ளீட்டாகவே கோர்ஸ் வைஸு, காலேஜ் வைஸு அண்டு கம்யூனிட்டி ஆர் கேட்டகரி வைஸ் அப்படின்றது இந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் அகைன் செக் பண்ணி பாருங்கள். என்ன மார்க் வரைக்கும் கிடச்சிருக்குன்றது மட்டும்தான் இதில் கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியல. எவ்வளோ ஃபில்லாக இருக்குது, எந்த கேட்டகரியில் எவ்வளோ ஃபில்லாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடிகிறது. காலேஜ்லேயும் ஃபில்லாக இருக்குது தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் காலேஜில் ஒவ்வொரு காலேஜில் என்ன வேக்கன்சி இருக்குன்றது இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது 7.5% பார்த்துட்ருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெனரல், வொக்கேஷ்னல் கேட்டகரியில் ஜெனரல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் எரர் வருது எனக்கு மெசேஜ். நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அகாடமிக் பார்ப்போம். அகாடமிக் ஜெனரல் இது இன்னும் மேஜர் போர்ஷன் வேக்கன்சி இருக்குது, நிறையா இருக்குது. காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த ரவுண்டு இன்னும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் பண்ணிட்டாங்கன்னா தெரியும் எந்த கட் ஆஃப் வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத. ஸோ இங்கேயும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 32 பேர் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண வேண்டியது 17 பேர் தான் பண்ணியிருக்காங்க ஓசி கம்யூனிட்டியில். பிசிக்கு 28 21 பேர் தான். இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்பும் இருக்குது. இதில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இந்த செகண்ட் ரவுண்டு ஓப்பன் பண்ணும்பொழுது ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு கலந்துக்கிறப்ப ப்ளஸ் இல்லை ஏற்கனவே கவுன்சிலிங் கலந்தவங்களுக்கே அந்த மார்க் பேஸ் பண்ணி வேக்கன்சி எப்படி இருக்கோ அந்த மார்க்கை வச்சுட்டு அந்த லிஸ்ட்டு முதல்ல அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணலாம். அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூடி சீக்கிரம் வரும். என்றைக்கு அப்படின்றது தெரியலை, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் ஒரு லேட்டஸ்ட்டு அப்டேட்டு. நம்ம வேக்கன்சி ஸ்டேட்டஸ் தான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமாக போயிட்டுருக்கு. தொடர்ந்து பாருங்கள். காலேஜ் வைஸு, கம்யூனிட்டி வைஸு அண்டு கோர்ஸ் வைஸும் கம்ப்ளீட் வேக்கன்சியை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன காலேஜ் விருப்பப்பட்டது பார்க்கணுமோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு முக்கியமான தகவலாக சொல்லியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஏன்னா கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன்